காக்கை நண்பன். ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல நெல் விவசாயம் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அவரோட வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு. அதுல நிறைய காகங்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. எப்பவும் தன்னோட வீட்டை சுத்தி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த காகங்கள். அந்த காகங்களை இந்த விவசாயிக்கு சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் தன்னோட வீட்டில் இருக்கிற பழைய சாப்பாடு தானியங்களை கொண்டு வந்து காகங்களுக்கு போடுவார் இந்த விவசாயி. ஒரு நாள் அவரோட விவசாய நிலத்துல நிறைய வெட்டுக்கிளிகள் வந்துச்சு. அந்த வெட்டுக்கிளிங்க அவரோட தானியம் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சுதுங்க. அதை பார்த்த விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டாவது இந்த வெட்டுக்கிளிகளை துரத்தணும்னு முடிவு செஞ்சாரு. ஆனா நிறைய வெட்டுக்கிளிகள் இருந்ததால அவரால் விரட்ட முடியல. ரொம்ப வருத்தப்பட்ட விவசாயி ஒண்ணுமே செய்ய முடியாம வருத்தத்துல அங்கேயே உட்காந்துட்டாரு. தன்னோட நெல் பயிர்களை வெட்டுக்கிளிகள் தின்னு நாசமாக்குறத பார்த்துக்கிட்டே இருந்தாரு. வருத்தமா உட்காந்துக்கிட்டு இருந்த விவசாயியை பார்த்த காகங்கள் அவருக்கு உதவணும்னு முடிவு செஞ்சுதுங்க. உடனே பறந்து வந்து வெட்டுக்கிளிகளை ஒன்று ஒன்றா பிடிச்சு திங்க ஆரம்பிச்சுதுங்க. இதை பார்த்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வெட்டுக்கிளிகளையும் பிடிச்சு தின்ன ஆரம்பிச்சதுங்க காகங்கள். ஒரு வழியா மொத்த வெட்டுக்கிளிகளையும் பிடிச்சு தின்னு முடிச்சிருச்சுங்க. அடடா, இத்தனை நாள் நமக்கு இந்த காகங்கள் தொந்தரவுன்னு நினைச்சோமே, நாம போட்ட இந்த சின்ன சின்ன தானியங்களுக்காக நம்மளுக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கேன்னு அந்த விவசாயி ரொம்ப சந்தோஷப்பட்டார். காகங்களுக்கு நன்றி சொன்னார். அன்னையிலிருந்து காக்காவோட சேர்ந்து தன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாரு அந்த விவசாயி.